இலங்கை வாழ் மக்கள் என்ற முறையில் நாம் பலதரப்பட்ட மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் நாம் துன்பங்களுக்கு உள்ளாகும் போதெல்லாம், நாம் இக்கட்டான நிலைமைகளை அடையும் போதெல்லாம் நமக்கு உதவிக்கரங்களை நீட்டிய நமது சகோதரத்துவ நாடுகள் இந்த பேரிடரிலும் அதை செம்மனை செய்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களுக்கு உணவு, உடை மற்றும் உறையுள் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கவும் போலீஸ் மற்றும் முப்படை மற்றும் அரச ஊழியர்களின் பங்காற்றல் என்பது அளவிலடங்காதது. தொண்டு நிறுவனங்களும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்த வண்ணமே உள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் பணிபுரியும் நம்முடைய இலங்கை வாழ் மக்கள் மற்றும் புலம்பெயர் இலங்கை மக்கள் இந்த பேரிடருக்கு மிகப்பெரிய பங்காற்றியுள்ளார்கள். அவர்களது உதவியை இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே இங்கே நிதர்சனமான உண்மை. இலங்கையில் துயர்வான சம்பவங்கள் நேரும் போதெல்லாம் இலங்கை வாழ் மக்கள் எந்தவித இன மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவார்கள். அதே பாணியில் இந்த பேரிடரையும் மிகவும் அழகாக ஒன்றிணைந்து செம்மனை செய்துள்ளார்கள் என்பது இங்கே வரவேற்கத்தக்க விடயமாகும். இலங்கையில் ஏற்பட்ட இந்த பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றச் சென்ற நம்முடைய 5க்கும் மேற்பட்ட வீரர்கள் தம்முடைய உயிரை தியாகம் செய்துள்ளார்கள். அது மட்டுமின்றி நம்முடன் பேசி சிரித்து மகிழ்ந்த நம்முடைய உறவுகள் 500க்கும் மேற்பட்டவர்களை நாம் இழந்துள்ளோம். அவர்கள் ஆத்மா சாந்தியடையும் நம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய சுனாமி பேரனர்த்தம், அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு, அதே போன்று 2019ஆம் ஆண்டு உலகையே உலுக்கிய கொரோனா தொற்றுக்கு நம் நாடு ஒன்றும் விதிவிலக்காக அமையவில்லை. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய பொருளாதார மந்த நிலை, இவ்வாறு பல இக்கட்டான நிலைமைகளை எதிர்கொண்ட நம்முடைய இலங்கை வாழ் மக்கள் அதனை அழகாக கையாண்டு அதிலிருந்து மீளெழுந்துள்ளோம். அதே போன்று இந்த பேரிடரில் ஏற்பட்ட துன்ப துயரங்களை துடைத்தெறிந்து அதிலிருந்து மீளெழுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இலங்கை வாழ் மக்கள் என்ற முறையில் இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை உரக்க சொல்வோம். இலங்கை வாழ் மக்கள் வீழ்வார்கள், வீழ்ந்தே கிடக்க மாட்டார்கள். விழுந்த வேகத்தை விடவும் பல மடங்கு அதிகமாக மீளெழுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுவே நிதர்சனமான உண்மை.